இப்போ ஸ்ரீலங்கா இன்னும் உச்சத்துக்கு போகுது. நானும் சகோதரனும் போன வாரம் போயிருந்தோம் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு. ஒரே நாளில் 85 ரூபா பெட்ரோல் ஏறிச்சு. ராத்திரி மட்டும் ஒரு நாள் ராத்திரியில் 85 ரூபா பெட்ரோல் ஏற்றினாங்க. 315 ரூபாலேருந்து 400 ரூபா 415 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க பெட்ரோல். அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உலகளாவிய. அவங்க அந்த ஜனங்கள்லாம் நம்மலாம் அந்த ஜனங்களை பார்த்துட்டு வரணும் போயிட்டு ஒரு தடவை. நம்ம பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை நான் நினைப்பேன், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி சாம்பாரா, இதே தானா, வேற ஒன்றும் செய்ய மாட்டிங்களா? அந்த கூப்பிட்டு போயிரு அவங்கள ஒரு 3 நாள் ஸ்ரீலங்காவில் விட்டுருணும். இல்லைன்னா ஒரு வாரம் கொண்டு போய் காசா பகுதியில் விட்டு வந்துடணும். நிஜமாக தான். நானும் சகோதரனை பார்த்தோம். ஒரு அவங்க 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 டிஃபனே சமோசா தான். காலையில் டிஃபன் சமோசா. நமக்கு மினி டிஃபன் நம்மால் திங்கிறான். நம்மளாம் என்ன சாப்பிட்றோம்? மினி டிஃபன். பொங்கல், இட்லி, தோசை, பூரி, இட்லி, சட்னி, சாம்பார், ஸ்வீட் சாப்பிட்டு 11 மணிக்கு பசிக்குதுங்கிறான் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு டிஃபனே சமோசா தான். அப்படி மிஞ்சி போச்சுன்னா ப்ரெட்டு, பன்னு, அது உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்க. முட்டை சமோசாங்கிறான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, முட்டையை 8ஆ வெட்டியிருக்காங்க. ஒரு முட்டையை 8ஆ வெட்டியிருக்காங்க. அதில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க அந்த சமோசாக்குள்ளே. அது 50 ரூபா. இதான் அங்கத்தினுடைய நிலைமை. இப்போ நிலைமை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது 2022 மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. அந்த கருப்பு குதிரையின் காலம் உலகளாவிய நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான கோதுமை பஞ்சம் இந்தியாவிலையும் வந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியாவிலையும் என்ன சொன்னாங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு இந்த 7 ஆண்டுகளில் கோதுமையினுடைய இருப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. அரிசி பஞ்சமும் வந்துச்சு. இப்போ இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் இப்போ தான் யுத்தத்தோடையதான ஒரு 20% வந்திருக்கோம். இன்னும் உச்சம் இருக்குது. அடையும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் தாண்டிடும். அரிசியெல்லாம் 100 ரூபாய் தாண்டி 120 ரூபா 130 ரூபாய்க்கு போயிடும். அப்படி பருப்பு கிருப்பு எல்லாம் போகும். இப்போவே சிலிண்டர் 5000 ரூபாய் கிடைக்குதாம்மா வெளியே. இந்த சிலிண்டர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரில. சிலிண்டர் வேலை தான் இப்போ தான் ஆயிருக்கு. இன்னும் அரிசி இருக்குது, எவ்வளோ ஏற வேண்டியிருக்கு. பெட்ரோல்லாம் எங்கேயோ போக வேண்டி இருக்குது. அந்த கருப்பு குதிரையின் காலத்தை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். கடந்துட்டோம். இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ சிவப்பு குதிரைன்னா கொள்ளை நோய்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ கருப்பு குதிரைனா பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, அதோடைய அடுத்த வேர்ஷனுக்கு நாம் போகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போ இந்த வசனத்தின்படி கோதுமை சேதப்படும். ஆனால் எது சேதப்படாது? எண்ணெயும். நீங்கள் அந்த 22 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தான் காப்பாற்றுச்சு, கச்சா எண்ணெய். ஆனால் இந்த கச்சா எண்ணெய் உலகத்தை இன்றைக்கி கச்சா எண்ணெய் கை வச்சோன்னு தான் பிரச்சனை வருது. பார்க்குறீங்க இல்லையா? க்ரூட் ஆயில். இப்போது க்ரூட் ஆயில் இல்லைன்னு இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, நமக்கு தாண்டி இந்த பக்கம் வரமாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் இருக்குது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து எடுத்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிலைக்குலை செய்தில்ல. இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து எடுத்தது எப்போனா 1854 கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் எடுத்துச்சு. அதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் அது அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறவங்க சவுதி அரேபியா. அவங்க 1936 தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு கீழே எண்ணெய் இருக்குன்னு. அதற்கு பிறகு அதை தோண்டி எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணது 1946. ஏன்னா நடுவில் 2ஆம் உலக யுத்தம் வந்துடுச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதுது, கொள்ளை நோய் வரும், கொள்ளை நோய்க்கு அடுத்து ஒரு கோதுமை பஞ்சம் வரும், கோதுமை பஞ்சத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? இது தேவனை தவிர வேற யாரும் இப்படி எழுதவே முடியாது. எப்படி இத்தனை 2000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத எழுதுவீங்க? எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குன்னே மனுஷனுக்கு தெரியாதே. அது தெரிஞ்சதே இப்போதான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் அப்போயே 6:6 எழுதுறாரு, கோதுமை 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று.
திராட்சை ரசம்னா ஒயின், உங்களுக்கு தெரியும், அங்கேயே போட்டிருக்கோம் ஒயின்னு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்திய 24, 37, 38 சொல்கிறார். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இந்த குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் லூக்கால குடிவெறி அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த குடிவெறி தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது மனுஷர்கள் குடிவெறியராக இருப்பாங்களா அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி உலகம் முழுக்க குடிவெறியில் இருக்கு. அதாவது பல நாடுகளில் பொருளாதாரத்திற்கு இந்த ஆல்கஹால் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மனிதர்கள் குடிவெறியாக. எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படுத்தாது. வேதம் சொன்ன அந்த 3வது குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக 100% வந்துச்சு. கோதுமை பஞ்சம், உலகளாவிய பஞ்சம். அதே நேரத்தில் பல நாடுகள், பர்மா போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய காரியம். இப்போ நம்ம அடுத்து வேற ஒரு பெரிய விஷயம் இருக்குது, கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு அதை பார்க்க போகிறோம். ஆனால் இது எல்லாம் துல்லியமாக நம் காலத்தில் நடந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையும் நம் காலத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நாம் எத்தனை பேர் இது நம்ம காலத்தில் நடந்துச்சுன்றதை எடுத்துக்கிட்டோம்? எத்தனை பேர் வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்? அல்லது சொன்னதையாவது கேட்டு எத்தனை பேர் ஆயத்தமானோம்? அப்படின்னா நாம் யாருமே அதுக்கு ஆயத்தமாகலை. அதுக்கு நடுவில் நாம் கிருபையாக காப்பாற்றப்பட்டிருக்கோம். நான் இப்போவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் அதற்கு நடுவில் கிருபையாய் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு இந்த வசனம் தெரியாதுங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இப்போ தெரியப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் அடுத்து 4வது குதிரை ஒன்று வருது, மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு ஒன்று வருது. அதை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அது இருக்கிறதுலையே நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதான் இருக்கிறதுலையே நம்ம காலத்தில் நம்ம பார்க்க போகிற மிக மோசமான ஒரு விஷயம். தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா காரியங்களும் 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதற்கு நடுவில் தான் அவருடைய வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இதே 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் தான் வருகையும் வருது. ஸோ ஆண்டவர் சொன்னபடி தீர்க்க தரிசனத்தின்படி நம் கண்களுக்கு முன்பாக வேலை நடக்கிறதுனால வருகையும் இதுக்கு நடுவில் வரும். நமக்கு இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது, ஏன் இவைகள் எழுதி கொடுக்கப்படுதுன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லூக்கா 21:28 சொல்கிறாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மீட்பு எப்படி இருக்குது? சமீபமாக, ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு நடைபெற ஆரம்பிச்சிருச்சு, பாதிக்கு மேலே வந்துட்டோம். அப்போ இதுக்கு நடுவில் தான் என்ன வரப்போகுது? கர்த்தருடைய மீட்பு வரப்போகிறது. அப்போ இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எவிடன்சஸ். இந்த எவிடன்ஸ் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. இது உங்கள் விசுவாசத்தை தூண்டும். ஆனால் வருகைக்கு போவதுக்கு நீங்கள் தான் ஆயத்தப்படணும். வேத வாக்கியம் ஆண்டவர் வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வேத வசனத்தை என்ன பண்ணாரா? உறுதிப்படுத்தினார். அப்போ இதெல்லாம் வேத வசனத்தை உறுதிப்படுத்துது. ஆமாம், பைபிளில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்படியே எழுத்துக்கு எழுத்து சரியாக இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆயத்தப்படணும். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு கேட்டுச்சு. கேட்டது மட்டும் போதாது, விழிச்சது மட்டும் போதாது. ஆனால் தங்கள் தீவட்டிகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதே வேலையை தான் நம்ம செய்யணும். இப்போ இயேசு வரப்போறார், நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் நடக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வருகையின் கூட்டமாய் நம்ம இருக்க முடியும். நிறைய வாய்ப்பு நமக்கு இருக்குது. எப்போ வருவார் தெரியாது. இப்போது யோவான் ஸ்நானகன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார்னா கண்டிப்பாக யார் பின்னாடி வருவா? இயேசு வருவாருன்னு தெரியும். இப்போ இல்லை, ஏசாயா புஸ்தகத்திலே இருக்குது. யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிற இடத்துல இயேசுவை பற்றியும் சொல்லுவாங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்லுவார்னா, யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புவார், வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு. இயேசு சொல்வார், நீங்கள் பார்க்கிறதை போய் சொல்லுங்க பாரு. எதுக்கு சொல்லுவார்? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதை போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன்னா இந்த காரியம் ஏசாயால இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா, யோவானை பற்றி ஏசாயால எங்கே இருக்கோ அதே இடத்துல இது இருக்கும். ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் கோட் வேர்ட் பேசுவார், யோவானுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. யார் போய் சொன்னாலும் புரியாது. அது மேசியா தானா அப்படின்னா, குருடர்கள் பார்வையிடுறாங்க, செவிடங்க கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி மேசியான்னு தெரிஞ்சுப்பீங்க? அப்படின்னா யோவானை பற்றி ஏசாயால எங்கே சொல்லியிருக்கோ அதே இடத்துல இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதை பற்றி சொல்லி அனுப்புவார். அப்போ யோவானுக்கு தெரியணும் இந்த காரியங்கள்லாம் நடந்தால் யார் வந்திருக்கிறா?
இயேசு வராரு. அப்போ யோவான் வந்தால் ஜனங்களுக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போறா, இயேசு வரப்போறா. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போறா, இயேசு வரப்போறார். அப்போ நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த பர்டிகுலராக இப்போ நடக்கிற இந்த மீட்டிங் இருக்குல்ல, அதை நீங்கள் லென்த்து கால கூட்டமாக வச்சுக்கோங்க, சிலுவை தியான நாட்களாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நாட்களை கர்த்தர் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அல்லது வரப்போகிற ஒரு பெரிய காரியத்திலேருந்து பாதுகாப்பதற்கு எச்சரிப்பின் கூட்டமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது, நிறைய சபைகளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி கேட்குறோம் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறதுன்றது வேற, 2 நாளைக்கு முன்னாடி கேட்குறதுங்கிறது வேற. நம்ம அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இயேசுவின் வருகை மிக சமீபம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் போவதற்கு முதலாவதாக அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், பாவரிக்கை பண்ணணும். இல்லை நான் 2 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கேன், 3 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கேன், அதனால் நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், கன்ஃபார்மாக கிடையாது. பைபிள் அப்படி இல்லவே இல்லை. எத்தனை தலைமுறையாக சர்ச்சில் இருக்கோன்றது முக்கியம் இல்லை, இயேசு வரும்போது கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமான்றது தான் முக்கியம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இப்போது சொல்கிறேன், சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம், சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறது மட்டும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பத்தாது. சபை என்பது பரலோகத்துக்கு ஆள் பிடிச்சி கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம் இல்லை, பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். நீங்கள் தான் போகணும் பரலோகத்துக்கு. நான் சொல்ல புரியுதா? சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, சபையில் மெம்பராக இருந்து சந்தா கட்டிட்டு நம்ம செத்துட்டா கூட ஆயர் கொண்டு போய் கை பிடிச்சி உள்ளே விட்டுருவாருன்னு. ஆயர் கொண்டு போய் கல்றையில் கன்ஃபார்மாக விட்டுருவார். நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க, நான் சொல்கிற கரெக்ட் தானேங்க. நம்ம விட மாட்டோம், கன்ஃபார்மாக கல்றையில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், உமது அடியானே உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு பரலோகத்தில் ஒரு சவுண்டு வரும், அதை நான் பார்த்துக்கிறேன். கல்றையில் கூட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், மேலே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் பாரு. அதனால் கல்ற வரைக்கும் உங்களை பத்திரமா நாங்கள் காப்பாற்றிடுவோம், அதெல்லாம் டோன்ட் வரி. ஆனால் மேலே போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்புறம் கண்ணை மூடின பிறகு அங்கே போகலன்னா எங்களை நீங்கள் கேட்கவும் முடியாது வந்து. அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் கேட்டாலும் ஆபிரகாம் கிட்ட யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் மேலே அனுப்புங்க, அதெல்லாம் எவனும் வர முடியாதுன்ட்டார் ஆபிரகாம். அதனால் யாரும் வர முடியாது. இப்போவே ரெடி ஆகிட்டிங்கன்னா நல்லது, நல்ல சான்ஸ். அதாவது பையனுக்கு ஆரம்பத்துலேருந்து படிக்கட்டி கூட பரவாயில்ல, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் மேலே பாசம் வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க. டேய் இதெல்லாம் படிச்சிடுறா, கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலான்னு. அந்த கூட்டம் தான் இப்போ நடக்குது. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் 3 நாள் வரும். இதை மட்டும் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பாஸ் ஆகி மேலே போயிடலாம். அல்லேலூயா. ஸோ ரட்சிக்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. போய் தனியாக உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், நீ ரத்தத்தால் என்னை கழுவும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்கும், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள்லாம் சர்ச்சு கட்டும்போது முதல் கல்லை வச்சோம், எங்கள் தாத்தா தான் 2வது கல் வச்சார். இருக்கட்டும், நீ கல் மாதிரியில் இருக்க சர்ச்சில். எப்போ தாத்தா வந்தார் எப்போ அப்பா வந்தார்ன்றது முக்கியம் இல்லை, நாம் பரலோகத்துக்கு போவோமான்றது தான் முக்கியம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானம் பைபிள் சொல்லவே இல்லை. இந்த ஒரு ஞானஸ்நானத்தை தான் பைபிள் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தண்ணீரில் மூழ்கி தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். இதைத்தான் இயேசு ஒரே வார்த்தையில் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். சிலர் கேட்பாங்க, ஞானஸ்நானம்லாம் கண்டிப்பாக அவசியமாங்க, கள்ளம் போலையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கள்ளனாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் நான் திருடன். நீங்கள் யாரை மாதிரி மாற விரும்புகிறீங்க? திருடனை மாதிரியா இயேசுவை மாதிரியா? இயேசுவை மாதிரி மாற விரும்புனா இயேசு எடுத்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். நீங்கள் கல்லனை மாதிரியா மாற விரும்புகிறீங்க? நிறைய பேர் பாருங்கள், கல்லை எடுத்தானா, இப்போவும் சொல்கிறேன், கல்லை எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கு போல பரதீசிக்கு தான் போனான். அது ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். இயேசு எடுத்தார், அவர் பரலோகத்துக்கு போனார். இப்போ உங்களோட டெஸ்டினேஷன் எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது,
எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் தனியாக ஒன்று இருக்குதா? அப்படிலாம் இது இருக்குதா? இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களே தனியாக போய் என்ன பெற்றிருக்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. தமஸ்குக்கு போகிற வழியில் பவுல் ரட்சிக்கப்பட்டுறார். ஆனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தனியாக போய் என்ன செய்கிறாரு? பெற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு வீட்டில் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் போட்டு நல்லா கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புன்னு சொல்லுங்கள். ஆவியானவரை உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை உலகத்துக்கு ஒத்த தேசம். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் சபைக்குள்ளே நுழையுது. எல்லா அருவருப்புகள் வருது. எல்லா அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் பாட்டம், அங்கே இருக்கிற சினிமா நடிகர் நடிகை, அங்கே இருக்கிற அரசியல், அங்கே இருக்கக்கூடியதான களியாட்டங்கள் எல்லாம் இங்கே வருது. சபை என்பது என்னென்னா, இந்த உலகத்துக்கு மாடல். உலகம் சபையை பார்த்து தான் பரலோகத்தை தெரிஞ்சுக்கணும். பரலோகம் இப்படி இருக்கும், பரலோகம் இப்படி சந்தோஷமாக இருக்கும், இந்த ஜனங்க பரலோகத்துக்கு உரியவங்கன்னு உங்களை எண்ணி பார்த்து அவங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டே களியாட்டம் இருக்குது, அவங்ககிட்ட ஆட்டம் இருக்குது, அவன்கிட்ட கொண்டாட்டம் இருக்குது, அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் புகையை போட்டு லைட்டை போட்டு. அதையே நீங்களும் பண்ணால் எப்படி அவன் இயேசுவை தெரிஞ்சுப்பான்? ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ உங்களை பார்த்தா அவன் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அந்த சாயல் வெளிப்படணும். உங்களை பார்த்தா சினிமா நடிகன் சாயல் வரக்கூடாது, சினிமா நடிகை சாயல் வரக்கூடாது. சில நேரத்தில் நாங்கள் சொல்லும்போது ஒரு சிலர்லாம் ஒரு கட்டினம், அவங்களுக்கு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. உங்களுக்குள் என்ன ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அதுதான் வெளிப்படும். நீ வெளியே சினிமா நடிகை மாதிரி ஆடணும்னு நினைக்கிறீன்னா உனக்குள்ள அவனை பற்றின எண்ணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த தாட்டு உனக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ இயேசுவை பற்றின தாட்டு உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ பரலோகத்தோடைய தாட்டு தான் உனக்கு வெளிப்படும். உனக்குள்ளேருந்து பரலோகம் தான் வெளிப்படும். ஸோ வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது, வருகை வரப்போது, பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் உங்கள் கூட வராது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. ஆனால் ஒன்று வரும். என்ன வரும் தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த ஆத்மா வரும். எவ்வளோ கேளும் ஆத்மாதாயம் பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, எத்தனையோ பேர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியம் தெரியல. எத்தனையோ பேர் வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும். அதற்கு உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2-3 நாள் கூட்டத்தோடு நின்றக்கூடாது. இனி வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 7 காரியங்கள், அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.